சட்டவிரோத வணக்கம். என் தாயக உறவுகளை நாங்கள் இன்றைக்கு தையிட்டியில் நிற்கிறோம். தையிட்டியில் பாரியதொரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுடைய யாழ் மாவட்டத்தை சேர்ந்த சகல பிரதேச சபை உறுப்பினர்களும் தவிசாளர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இது சட்டவிரோதம், இது முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட இந்த விகாரைக்கு இது சட்டவிரோத விகாரை என எல்லை, அதாவது ஒரு பதாதை ஒன்றை அந்த இடத்திலே இந்த ஆர்ப்பாட்ட குழு நடப்போவதாகவும் ஆரம்பத்திலே இது சம்பந்தமாக கதைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆர்ப்பாட்டம் தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் உள்நுழையும் போது அதை போலீசார்கள் அங்கே காவல் கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற காவல்துறையினர் இதை தடுத்து நிறுத்தினார்கள். அதை இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள். எங்கள் சேனலுக்கு இது முதல் தடவையாக வந்தது கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்கள் இப்போ காணொலிக்கு ஸ்பீக்கர் செட் நல்லவரான விசேடகத்திலே கீழ்காணப்படுகின்ற நபர்களுக்கு எதிராகவும் வழங்கப்படுகின்ற விசேடகத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் ராமேஸ்வர் பொன்னம்பலம், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தராசா கஜேந்திரன், வழக்கறிஞர் நடராஜா ஜான்வீதன், வழக்கறிஞர் கனகரத்ன அச்சுதாஸ், திரு சிவஞானம் ஸ்ரீதரன், பத்மநாதன் சாரதன், சாரதன் கருணாரி, வாசுகி சுதாகரன்,
செல்லத்துறை என் குணரத்னம், ராமரத்னம் கோபிநாத், சவுந்தரராஜன் ராகினி, வேலன் சுவாமினி, ஆரோக்கியநாதன் தீபன் பிலிப்பன், ஜெகதீஸ்வரன் சத்துணவேதி, நிரஞ்சன் கலைஞானி, ரவியரசன் சுசாந்து, கிரிதரன் சிறுதாஸ், சதாசிவன் சுதாகரன், துளசிகரன் கலைவாணி, ரஞ்சன் ரவிசன், ரஞ்சன் சுதர்சன், ஜெயக்குமார் ரஜினிகாந்த், பார்சபை பாஸ்டர் மாரிமுத்து சத்யதேவன், யாழ்ப்பாண மாவட்ட உப SDP சேவன் பாஸ்டர், யாழ்ப்பாண அனைத்து மதங்களையும் கொண்ட சங்க செயலாளர் பாஸ்டர் ராஜ்குமார், சிராஜ் தேவர்தனன் பாஸ்டர், சாந்த செபஸ்டியன் தேவாலயம் அங்கட, ஊரணி அந்தோனியார் தேவாலய பாஸ்டர் சுதர்சன், ரத்னசிங்கம் முரளிதரன், சோமசுந்தரம் ஸ்ரீதரன், பலிகாலம் வடக்கு பிரதேசபை தலைவர். கட்டளை பலாலி தொழிலுக்கு உட்பட்ட A250 தையிட்டி கிராமசேவையாளர் பிரிவில் உள்ள கிறிஸ்த மகாராம பௌத்த விகாரையில் 2025/12/21 தேதி இன்று மேற்படி பெயர் குறிக்கப்பட்ட நபர்களினாலோ அல்லது ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றுகின்ற ஆர்ப்பாட்டக்காரர்களாலோ வழிபாட்டு இடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது வீதியிலோ வழிபாட்டுக்கு வரும் மக்களுக்கு விகாரையில் நடைபெறும் உற்சவத்திற்கோ விகாரையில் உடமைகளுக்குமோ எந்தவித இடையூறுகளும் மற்றும் சேதங்களையும் ஏற்படுத்த கூடாது எனவும் சமாதான சீர்குலைவினை ஏற்படுத்தும் வகையில் செயற்படக்கூடாது எனவும் சமாதான சீர்குலைவுகளை ஏற்படுத்தும் வகையில் போர் பதாதைகளை பிரசுரங்களை காட்சிப்படுத்தக்கூடாது எனவும் வீடுகளை மறைத்து கூடாரங்கள் அமைக்கக்கூடாது எனவும் சட்டவிரோதமான ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோதமான கூட்டமோ செய்யக்கூடாது எனவும் வழிபாட்டு தளத்திற்கு எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாது எனவும் அன்று குற்றவியல் நடைமுறை சட்டப்போது 106 3ஆம் பிரிவின் கீழ் இடைக்கால கட்டளையுமே ஆகுகின்றது. நீதவான் நீதிமன்றம் நல்லாங்கல். Vâng.
සදව් එකතු වෙන ඔක්කොටම ඒක නීති පෙළපාලියක් කියන්නේ ඉල්ලීගල් ඔව් පෙළපාලිය எல்லாருக்கும் சாதாரண හැමදාම කරනවා වාද අන්නවල මේ පාර යන්න බෑ මෙතන හරි ඉඳ බෑ කියලා අන්නවල මේ ප්‍රදේශව පාර පාරනේ පාර අවීරය ඒක හරිද මේ පාර අවී ගන්න බෑ සයිඩ දාන්නේ බෑ 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 වාදන්න කොනේලා ආතන අපි කිව්වනේ ඒ වගේ නීති කරගන්න බෑ නීති විරෝධී පෙළපාලියක් කියලා මේක නෙවෙයි නීති විරෝධය ඕන කරන වැඩ තමයි නීති විරෝධය இதுல குறிப்பிட்டிருக்க வந்து பிரதான நுழைவாயிலையோ அல்லது வீதியிலோ அதாவது வந்து வீதியிலையோ இது வீதி தானே வீதியிலையோ அல்லது வீதியிலே வழிபாட்டுக்கு வருகின்ற மக்களுக்கு அதுக்கு நீங்க அப்படி நின்று வரமாட்டாங்களே நீங்க நின்று வரமாட்டாங்களே இப்படி நின்று வரமாட்டாங்க இப்படி நின்று அந்த சைடு தான் அந்த தரப்பாளம் அது ஒரு கட்சி இல்ல நாங்க 5 மாம நாங்க செய்யணும் ஆயிருக்கோம் நேர் 3 வருஷம் இல்ல 5 மாம கொட்டில் போடு இங்க வந்து கொட்டில போடுங்க 5 மாம புற வந்து போராட்டம் செய்யற 30 மாம வெயிலுக்கு தானே ஆபத்து மாடுது கேமன் நீங்க இதுல எடுக்க போட்டே பொய்யான இதுல போட்டு ஒரு கட்சியாக ஒழுங்கா போடுங்க கட்சியில போடுங்க பேரெல்லாம் புள்ள இதுல பேரே புள்ள கட்சி எல்லாம் புள்ள பேர் புள்ள உத வச்சு நான் நேரு இல்ல என்ன கடை நாம வருது நாம இல்ல கட்சியே வருது இதுல ஒரு மண்டா எல்லாமே புள்ள இதுல வந்து பேர் இதுல பேர் இருக்கோ இல்லையோ அந்த பேர் இருக்க ஆக்களோட சேர்த்து இதுல ஆர்ப்பாட்டத்திற்கு ஆக்களுக்கு சேர்த்து தான் இருக்கு பேர் போட்டு பிள்ளையா இருந்தாலும் இதுல அவங்களோட இருக்க உரிமை இருக்குது ஓட்ட மரம் தமிழர் சொத்து 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 எங்களின் சொந்த மண் 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 தமிழர் சொத்து விளையாடுக்கு எங்கள் வீதியில் எங்கள் வீதியில் மக்கள் பிரதிநிதிக்கு மக்கள் பிரதிநிதிக்கு மக்கள் பிரதிநிதிக்கு மக்கள் பிரதிநிதிக்கு අපේ ඉඩම අපිට දෙන්න අපේ ඉඩම අපේ ඉඩම අපේ ඉඩම අපේ ඉඩම எங்கள் காணிகளை எங்கள் காணிகளை எங்கள் காணிகளை எங்களுக்கு தாங்கள் எங்கள் காணிகளை අපේ ඉඩම අපේ ඉඩම අපිට දෙන්න
අපේ ඉඩම අපිට දෙන්න. අපේ ඉඩම අපිට දියෝ. අපේ ඉඩම අපිට දියෝ. சட்டத்தரணி மூலம் வாங்குவோம். சட்டத்தரணி மூலம் வாங்குவோம். உரியாக்கள் நீங்க ஒண்ணே சட்டத்தரணி மூலம் நாங்க வாங்குவோம். நீங்க ஒண்ணே அங்க சட்டத்தரவாயில விடுங்க. நீங்க சொல்லுவீங்க. நீங்க இது எங்கட இடம். இதெல்லாம் நீங்க எங்களை பாதுகாப்பு தர வேண்டிய ஆட்கள். அது எனக்கு பிரச்சனை இல்லை. சரி, அது எந்த ஆணிக்கு நிக்க வேண்டாம் நீங்க என்ன சொல்லுவீங்க. நீங்க அது நிம்மதியா இஞ்சாக்கள் நாங்க எந்த ஆணிக்கு நாங்க நிக்க. நீங்க வந்திருக்கீங்க, நாங்க நிக்கல. ரோட்ல நிக்கல, நாங்க நிக்க கூடாது. நீங்க அந்த சட்டத்தரணி மூலம் நாங்க வாங்குவோம். நீங்க போய் எனக்கு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ல ஒண்ணு ரெண்டு பேருக்கு வந்த இடத்துல போக பண்றதா பொதுச்சாட்ட கடமை. அதை விட நீங்கள் என்ன இதுல வந்து யாரும் உங்களுக்கு ஆரம்பிச்சது இல்ல பிரச்சனை இது. நாங்க பிரேச மெம்பர். நீங்கள் என்ன எங்கிட்ட வீதியில போக விடாம தடுக்கிறது? நான் கேட்கிறேன். இப்படி பிரச்சனைடா உசாவைக்கு போட வேண்டியது உங்கள்ட பிரச்சனை. நீங்கள் உசாவையில் உங்களுக்கு ஆரம்பிச்ச இந்த வீதியில போக கூடாது யாரும் பிரச்சனை இருக்குன்னு ஆரம்பிச்சவையோ இல்ல. நீங்க என்னதுக்கு இதுல வந்து நிக்கிறீங்க? நீங்களா முடிவெடுத்து நீங்களா வந்து இல்ல நிக்கலாம். இலங்கையில ஜனாதிபதிக்கும் ஒரே சட்டம் இருக்கின்றது நீதிமன்றம் தீர்த்திருக்கல்லவா? நாங்க விகாரைக்குள்ள வேற இல்ல. நாங்க விகாரைக்கு உள்ள வந்தா விகார கட்டத்துக்கு உள்ள வந்தா நீங்க நடவடிக்கை දෙපාර්ශ්වයක් මේක තියෙනවනේ. දෙපාර්ශ්වයක් පොලිසිය භවී කියලා කියන්නේ සාමය අරගෙන இந்த பாதை மறைக்கும் எல்லா டிஸ்டர்ப் நான் கோயிலுக்கு போறாங்க தடுக்கவும் இல்லை. நீங்க சொல்றது நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். சொல்றது எங்கட பிராந்திய இதையும் டிரான்ஸ்லேட் பண்ணணும் உங்களுக்கு. கொஞ்சம் கேட்டுக்கிட்டு சார் சொல்றார் பாதையில் போகிறேன் பிரச்சனை இல்லை. இது தரப்பினர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்காங்க. ஏதோ சட்ட ரீதியாக தான் முடிக்கணும். எங்கேயோ முடிக்கணும் சட்ட ரீதியாக தானே. ஆகவே சமாதானத்தை சீர்குலைக்கிற அளவில் ரெண்டு பக்கத்தில் ஈடுபடையலாம். அப்போ சார் சொல்றாரு அதை தீர்க்குறதுக்கு எங்களுக்கு சட்ட அதிகாரங்கள் இருக்கு. போராட்டம் நடத்துற 3 வருஷம் கொஞ்சம் மெம்பர் மக்கள் ஏனிய காணிகளை விட சொல்லி 3 வருஷம் ජනාධිපතිතුමා ඉඳලා පහළ ශ්‍රේණිය කියන්නේ අමාත්‍යවරයාට
යටතට කෙනෙක්චාලු මේගොල්ලන්ගේ මේ ඉල්ලීම. එතකොට මේ විහාරස්ථාන ආයතනයේ ආසල තියෙනවා මිනිස්සුන්ගේ ඉඩකඩ. නිවාස පිටලා. ඉතින් මේ සටන ඉල්ලීම කරගෙන මේ සටන් කරන්නේ තාම ඒකට ඉවරක් නෑ. அது சம்பந்தமா கலந்து ஆலோசிச்சுட்டு நடந்துகிட்டு தான் அப்படியா இருக்கு என்ன செய்யணும் முன்னுக்கு ஒரு மக்களுக்கு தீர்வை கொடுத்துட்டு தான் நீங்க அடுத்த நடவடிக்கை சட்டவிரோத அதே கவர்மெண்ட் அமைச்சர் எதிர்கட்சி தலைவரும் வந்து இதுல நின்று அவருக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கறது வந்து எங்களை ஏற்றுக்கொள்ளல அதுக்கு தான் நாங்க போராட்டம் அதை விட நீங்கள் இங்க வந்து விஸ்தரிச்சு கொண்டு காட்டிடாங்க வர்ற எங்களுக்கு கிடைச்ச தகவல்படி நீங்க ஒரு 3ஆம் தேதி இன்னொரு ப்ரோக்ராம் கொழும்புல முரட்டு வலையில இருந்து கொண்டு முரட்டுவோ அங்க சிங்கள பகுதியில இருந்து கொண்டு நீங்க ஒரு சிலையை கொண்டு வைக்க போறாதான் எங்களுக்கு தகவல் வந்துருக்கு. அப்போ இதெல்லாம் தடுத்துறதுக்காக நாங்கள் இந்த போராட்டம் முதல் தட்டமே இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த போராட்டம் வந்து நாங்கள் எங்களை தீர்வு வரும் மட்டும் பிரேச உறுப்பினர்கள் பிரேசாவில் எடுத்த தீர்மானத்துக்கு நாங்கள் இதை தொடர்ச்சியாக செய்வோம். itu දැන් කියන්නේ ප්‍රදේශ සභාවෙන් ගන්නා තීරණයක් ඒක ඉන්න සමාජිකයන් තමයි වෙලා ඉන්නේ. එතකොට මේගොල්ලන්ට මේ ආරංචි කියලා කියනවලු එන තුන්වෙනි දාලා කොහොමද නැවතත් මේ මොරටුව පැත්තේ ඉඳලා වංජිකාවට එවිලා මේ නැවතත් මේ පිළිමයක් කියලා අලුතින් සංශෝධනයක් කොළඹ நடக்கிற ப்ரோக்ராம் සාකච්ඡාවට උදේ මේව සාමය කඩ කරන්න බෑ එකතු වෙලා ඒක පැහැදිලිව දැනුම් දෙන්න ඒක පාරවල් අවීර කරගෙන அது சம்பந்தமாලට ඕන අධිකරණයට ගිහිල්ලා මම දාලා අධිකරණයේ නිසංගවනවා කියන්නේ அது ஒன்றும் பிரச்சனை சேர்மான் சொல்றாங்க. அது சம்பந்தமா நீங்க அந்த புது விடயங்களை ஏதோ செய்ய போறாங்கன்னு சொல்றாங்க தானே. அது சம்பந்தமா நீதிமன்ற ஊடாக உங்களுக்கு இந்த முறையிலும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அது சம்பந்தமா வழக்கு தாக்கல் செய்யும். அது போலீசாருக்கு எங்களை சேர்மார்களுக்கு யாருக்கும் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. அது நீங்க புது கட்டிடம் போட போறாங்களா புது செயலாற்ற ஆரம்பிக்க போறாங்களா அதுன்றது அது சம்பந்தமா உங்களுக்கு முழு அதிகாரம் போலீஸ் கட்டமைப்பு நீதிமன்றத்தில் எங்களுக்கு நம்பிக்கை. நாங்கள் யாருமே வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாம சட்டவிரோத விகாரைக்கு எதிராக பிரதேச சபையில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்ட நிலையிலே அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் இங்கே ஒரு சட்டவிரோத விகாரை காணப்படுகின்றது என்ற தகவலை வெளிப்படுத்தும் முகமாக இன்று அதாவது நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். அடிப்படையிலே இந்த மண்ணிலே அதாவது ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்ற போதும் எங்களுடைய மண்ணிலே பௌத்த சிங்கள பேரினவாதத்திற்கான விஸ்தரிப்பு இடம்பெற்று வருகின்றது என்ற அடிப்படையில் அதற்கு அரச இயந்திரம் துணையாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் இன்று இந்த இடத்திலே போலீசார் இந்த மக்களை அல்லது இந்த பிரதேச சபை உறுப்பினர்களை அந்த நடவடிக்கையை செய்ய விடாது தடுத்திருக்கின்றார்கள். ஆகவே ஆட்சிகள் மாறிய போதும் பௌத்த சிங்கள பேரினவாதம் என்றும் விஸ்தரிப்புக்குள்ளாகியே தமிழர் தாயகத்தில் அரசு அனுசரணையுடன் விஸ்தரிப்புக்குள்ளாக்கப்பட்டு வருகின்றது. அரசினால் விஸ்தரிக்கப்பட்டு வருகின்றது. போலீசார் என்பவர்கள் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டியவர்கள். ஆனால் இலங்கையிலே இந்த தேசத்திலே போலீசார் சட்ட விரோதமான நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை. அந்த அடிப்படையிலே நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம். இந்த இடத்திலே தொடர்ச்சியாக மக்கள் போராட்டமும் அதே தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியல் தரப்புகளுடைய போராட்டமும் இடம்பெற்று வருகின்றது. அப்படி இருந்த போதும் இந்த இடத்திலே ஒரு இன்னும் இன்று வரை அதாவது இந்த புதிய அரசாங்கம் பதவியேற்றதாக கூறி இன்று 1 வருடங்கள் கடந்துவிட்ட போதும் எந்த விதமான தீர்வுகளும் முன்வைக்கப்படவில்லை. தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டே வருகின்றன. தமிழ் மக்கள் பௌத்தர்களுக்கோ அல்லது சிங்கள மக்களுக்கோ எதிரானவர்கள் அல்ல, பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்கு எதிரானவர்கள் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நில உரிமை, எங்களுடைய மக்களுடைய அடிப்படை உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். நன்றி.